crowd density. இந்த செஷன்ல crowd density கூட்ட அடர்த்தி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட பார்க்க போறோம் இந்த செஷன்ல. Density is a critical factor in ensuring safety and comfort in various settings. பல்வேறு அமைப்புகள்ல பல்வேறு நிகழ்வுகள்ல இந்த கூட்ட அடர்த்தி என்கிற crowd density ஒரு முக்கியமான காரணி. கூட்டத்தொடர்களுடைய உயிர்களை பாதுகாக்கிறதுக்கும் உடைமைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க ஒரு கம்ஃபர்ட்டா வசதியா அந்த நிகழ்வுகளை வச்சுக்கிறதுக்கும் இந்த டென்சிட்டி என்கிற கூட்ட அடர்த்தி என்கிற ஒரு அடிப்படை அறிவியல் ஒரு கிரவுட் டிசாஸ்டரை தடுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது. அந்த கிரவுட் டென்சிட்டியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கிரவுட் டென்சிட்டி மெஷர்மெண்ட், கூட்ட அடர்த்தி எப்படி நம்ம அளக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி அளக்குறாங்கன்னா pp per square meter, pp/pp by m square, a common metric to measure crowd density. இந்த crowd disaster ஒரு உலகளாவிய சவாலா இருக்கு. இந்த சவாலை தடுக்கிறதுக்கு ஜென்ரா பயன்படுத்துற அறிவியல் அளவீடு, அறிவியல் கணக்கீடு இந்த கிரவுட் டென்சிட்டி. இந்த கிரவுட் டென்சிட்டி வந்து எப்படி அளக்கிறாங்கன்னா பீப்புள் பர் ஸ்கொயர் மீட்டர், பிபி மீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுரடிக்கு எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கிரவுட் டென்சிட்டி. இந்த crowd density levels typically categorized as low, less than 2 pp per meter square, medium 2 to 4 pp per meter square, and high above 4 pp per meter square. இந்த டென்சிட்டி லெவல மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட்ஸ். அது கொஞ்சம் வேரி ஆகும், கண்ட்ரி டு கண்ட்ரி, டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேரி ஆகும். ஜெனரல் ஸ்டாண்டர்ட் வந்து அந்த கிரவுட் டென்சிட்டியை 3 லெவலா பிரிக்கிறாங்க. லோ ரிஸ்க் லெவல், மீடியம் ரிஸ்க் லெவல் அண்ட் ஹை ரிஸ்க் லெவல். லோ ரிஸ்க் லெவல்ல வந்து ஒரு சதுரடிக்கு 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஈவெண்ட், அந்த நிகழ்வு லோ ரிஸ்க். மீடியம் ரிஸ்க்ல வந்து 2-4 பேர் ஒரு சதுரடிக்கு இருந்தாங்கன்னா அது மீடியம் ரிஸ்க் அந்த நிகழ்வுல.
ஒரு சதுரடிக்கு 4 பேருக்கு மேல வந்தாங்கன்னா அது ஹை ரிஸ்க். ஜென்ரலி 5 பேர் ஒரு சதுரடியில் இருந்தாலே காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அறிவியல் சொல்லுது, அறிவியல் தரவுகள் சொல்லுது. 7 பேர் ஹை ரிஸ்க், 7 பேர் ஒரு சதுரடிக்கு இருந்தாங்கன்னா அங்க சீரியஸ் இன்ஜுரிக்கும் இறப்புக்கும் கூட வழிவகுக்கும் இந்த ஹை ரிஸ்க், அதாவது 7 pp/m². Factors affecting crowd density. இந்த crowd density என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, பாதிக்கிற காரணிகள் 3 பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டிசைன். ஸ்பேஸ் டிசைன் layout accessibility and obstacles can impact crowd flow and density. லேஅவுட்ங்கிறது ஸ்பேஸ் டிசைன்ல ஸ்பேஸ் டிசைன் அந்த இடத்த எங்க நிக்கிற அந்த crowd கேதர் ஆகுறாங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த இடத்துக்கு பேரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் டிசைன் லேஅவுட் ஃபேக்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஸ்பேஸ் அரவுண்ட் த கிரவுட். லேஅவுட்ங்கிறது பிசிக்கல் ஸ்பேஸ் அரவுண்ட் த கேதர்டு கிரவுட். அதை பார்க்கணும். அது எக்ஸிட் சரியா இருக்கா, என்ட்ரி சரியா இருக்கா, எவாக்குவேஷன் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் சரியா பண்ண முடியுமா, அதெல்லாம் அந்த லேஅவுட் இருக்கான பிசிக்கல் ஸ்பேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அக்சசிபிலிட்டி. அட்டெண்டீஸ் பங்கேற்க போறதுக்கான பேசேஜ் கரெக்டா இருக்கா, ஒரு எமர்ஜென்சினா ஆம்புலன்சஸ் போறது மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் போறதுக்கு வர்றதுக்கு, பங்கேற்பவர்கள் வர்றதுக்கு போறதுக்கு பேசேஜஸ் எல்லாம் சரியா இருக்குதா. அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது டெபிரிஸ், ஏதாச்சும் குமிச்சு கிடக்கிறது, பாதைக்கு இடைஞ்சலா இருக்கிறது, ஒரு மரம் கிடக்கிறது, ஒரு விரவு கிடக்கிறது, ஒரு ஷெட் இருக்கிறது, இதெல்லாம் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் சரியா இருக்கா. இதுதான் இந்த ஸ்பேஸ் டிசைன் தான் அந்த crowd flow, அந்த crowdோட ஃப்ளோவுக்கும் டென்சிட்டிக்கும் காரணமா இருக்கு. ரெண்டாவது ஈவென்ட் டைப். Event type different events such as concerts or have varying crowd density requirements. ஈவெண்ட்ங்கிறது நிகழ்ச்சி. உதாரணம் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு. மியூசிக் கான்சர்ட்ஸ், இசை நிகழ்ச்சிகள், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு, நம்ம இந்தியாவில் பார்த்தா கிரிக்கெட், இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். இதுலலாம் ஸ்டாம்பிங் இருக்கும், ஏற்படும். அப்புறம் என்ன சொல்ல போனா அந்த ரிலீஜியஸ் கேதரிங்ஸ், தென் அப்புறம் பப்ளிக் மீட்டிங்ஸ். இந்த ஈவெண்ட் டைப் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத வச்சுதான் கிரவுட் டென்சிட்டியை டிசைட் பண்றோம். 4வது ஃபேக்டர் டைம் ஆஃப் டே. பீக் ஹவர்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் கேன் இன்க்ரீஸ் கிரவுட் டென்சிட்டி. இந்த பிளேஸ் மட்டும் இல்ல, டைம் ஒரு ஃபேக்டர். அது எந்த டைப்ல வைக்கிறாங்க, எந்த காலத்துல வைக்கிறாங்க, எந்த நாள்ல வைக்கிறாங்க, பீக் ஹவர்ஸ் வைக்கிறாங்களா, காலேஜ் ஆபீஸ் போறவங்க போற டைமா, இல்ல வேற ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிற டைமா. இந்த பீக் ஹவர்ஸ் சொல்றோம்ல, அந்த ஹவர்ஸும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அந்த கிரவுட் டென்சிட்டியை டிசைட் பண்றதுக்கு, அதை பாதிக்கிறதுக்கு. சரி, மேனேஜிங் டென்சிட்டி. இந்த கிரவுட் டென்சிட்டியை எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கு 3 சொல்றாங்க. ஒன்று கிரவுட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், கூட்டத்தை கட்டுப்படுத்துறது. அதுக்கு பேரியர்ஸ்,
தடையை வச்சிருக்கீங்களா, அந்த ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, தடை போகாம இருக்கிறது அந்த பேரியர்ஸ். சைனேஜ் மீன்ஸ் நுழைங்க, நோ என்ட்ரி, என்ட்ரி, இங்க அதிகமா டேஞ்சர் இருக்கு, இங்க வந்து ஒரு மின்சாதனம் இருக்கு, ஜென்ரேட்டர் இருக்கு, டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, இங்க வந்து பக்கத்துல குளம் குட்டை இருக்கு, பக்கத்துல ரிவர் இருக்கு, இதெல்லாம் சைனேஜ் பார்த்துருப்பீங்க. இங்க வந்து புதிய மணல் சைனேஜ் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் சைனேஜஸ். And the crowd management personnel. Crowd management personnel can help regulate crowd flow. அந்த crowd flow வந்து crowd management personnel அதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணவங்க, அதுக்குன்னு சேஃப்டி இண்டக்ஷன்ஸ் எடுத்தவங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த பர்பஸ்க்காக ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு அதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ரிப்பரேஷன்ஸாக இருப்பாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு க்ரௌட் கண்ட்ரோலருக்கு தெரியும். இன்னொரு கெப்பாசிட்டி பிளானிங். Ensuring venues are not overcrowded and have adequate facilities. அந்த ஈவென்ட் நடக்க போற இடத்துக்கு கூட்டம் அதிகமாக மிக அதிகமாக இல்லாமலும் ஓவர் கிரவுட் ஆகாமலும் அடிக்வட் ஃபெசிலிட்டிஸ், தேவையான தண்ணீர் வசதி, அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு நிழல், காற்றோட்டமான, இது மாதிரி அடிக்வட் ஃபெசிலிட்டிஸ். ஓவர் கிரவுட் எப்போ ஏற்படுது, அந்த கிரவுட் வந்து நெவிகேட் பண்ணி போறப்ப அந்த கிரவுட் வந்து ஒரு சடன் சர்ஜ் ஏற்படுறப்ப அங்க உள்ள அட்டெண்டிஸ் இண்டிவிஜுவல் அவன் செல்ஃப் டிசிப்ளினா இருந்தாலும் இன்னொரு ஒருத்தவன் செல்ஃப் டிசிப்ளினா இருந்தாலும் இன்னொருத்தவன் வந்து வேற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஆபத்து ஏற்படும், விபத்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்த வந்து கரெக்டா பிளான் பண்ணிக்கணும். ensuring venues are not overcrowded. Emergency preparedness. Having plans in place for potential crowd-related incidents. அபாயத்துக்கு தயாராக இருத்தல், மிக்க அவசரத்துக்கு தயாராக இருத்தல். அதுக்கு சேஃப்டி இன்ஜினியரிங்ல சொல்லுவாங்க எவாக்குவேஷன் பிளான். ஒரு ஆபத்து ஏற்பட்டா இந்த மக்கள் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆவாங்க, எப்படி சேஃபா எக்ஸிக்யூட் ஆவாங்க, அதுக்கு என்ன பேசேஜஸ், என்னென்ன பேசேஜஸ் ஏற்படுத்தணும், அதுக்கு என்ன வழிகள், ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு போறதுக்கு தனிப்பாதை, ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டது, ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டது, ஒரு கிளவுட் டிசாஸ்டர் ஏற்படுத்தினா எப்படி ஹேண்டில் பண்றது, எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு கேட்ட ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட், reducing the number of people in a venue or area. அந்த இடம் ஸ்பேஸ் எப்படி இருக்கு, அந்த ஸ்பேஸுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, இதான் மெயினா காம்படிஷன் பர்பஸ். இதுதான் லிமிட்டிங் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் venue or area. இந்த இடத்துக்கு எவ்வளவுதான் கெப்பாசிட்டி, அந்த கிரவுண்ட் டென்சிட்டி டிசைட் பண்ணது, கால்குலேட் பண்ணது. Management, organizing line and waiting areas to reduce congestion. ஒரு நெரிசலை ஏற்படுத்தாம, நம்ம ஒரு கோயில்ல தரிசனம் பண்ண போறாங்க, ஒரு புனித நாட்கள் நீராட போறாங்க, அது மாதிரி கட்டத்துல கிரிக்கெட் மேட்சுக்கு டிக்கெட் எடுக்க போறாங்க, இல்ல ஒரு தியேட்டர்ல வந்து கவுண்டர்ல நிக்கிறாங்க, அதான் கியூ மேனேஜ்மெண்ட்.
ஒன் பை ஒன் அனுப்புறது, அதை பிரிச்சு அனுப்புறது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கீழே எல்லாமே செக்மெண்டேஷன் ஒன்று 200 people 300 people செக்மெண்ட் பேரிகேட்ஸ் வச்சு பண்ணிடுறது. கூட கிரௌட் கிரஸ் அண்ட் சடன் கிரௌட் சர்ஜ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். அந்த டிசாஸ்டர் நடக்காம ப்ரிவென்ட் பண்ணும். crowd monitoring using sensors, cameras or personnel to track crowd densities. டெக்னாலஜியும் பயன்படுத்தணும். சென்சார்ஸ் வைக்கணும், கேமராஸ் சர்வேலன்ஸ் இருக்கணும், ட்ரெயின்டு பர்சனல் இருக்கணும். அந்த டென்சிட்டி கரெக்டா இருக்கா, சேஃப் லெவல்ல இருக்கா, எல்லாம் ஹையர் ஆகுதா. இந்த கிரவுண்ட் டென்சிட்டி ஹையர் அந்த பர்சனல்ஸ் அலர்ட் ஆயிடணும். ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் அண்ட் அதர். கம்யூனிகேஷன், providing clear information to attendees about crowd condition and safety. அட்டெண்டீஸ்ங்கிறது இந்த பங்கேற்பாளர்கள், ஆடியன்சஸ், அந்த கேதரிங், அந்த பொது நிகழ்வுக்கு பங்கேற்கிறவங்களுக்கு தகவலை சொல்றது மாதிரி பப்ளிக் லெட்டர் சிஸ்டம் இருக்கணும், பிஏ இருக்கணும். என்ன பிஏ பப்ளிக் லெட்டர் என்ன சொல்லணும், அந்த கிரவுட் கண்டிஷன்ஸ் சொல்லணும், சேஃப்டி வலியுறுத்தணும். இண்டிவிஜுவல் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கலாம், டிசிப்ளின் இல்லாம இருக்கலாம். கூட்டத்தில் ஒருத்தன் செல்ஃப் டிசிப்ளினா இருந்தா இன்னொருத்தன் வேற மாதிரி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கிளியர் இன்ஃபர்மேஷன், ப்ரொவைடிங் கிளியர் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமா, அங்க நிக்காதீங்க, அங்க கூட்டமா இருக்கு போங்க, அங்க ஒழுங்கு நில்லுங்க, கொஞ்சம் வழிபடுங்க, ஆம்புலன்ஸ் வருது, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். அதுக்கு பர்சனல் சொல்றதுக்கு ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் அண்ட் அட்டெண்டீஸும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். பெஸ்ட் பிராக்டிசஸ் conduct risk assessments, identifying potential crowd-related hazards and developing mitigation plans. இந்த crowd controlல இன்னொரு crowd management இன்னொரு முக்கியமான ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சயின்டிபிக் மெத்தடு. அந்த crowd ஹசார்ட்ஸ் வராம ஏன்னா முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, பொட்டன்ஷியல் ஹசார்ட் என்னென்ன இருக்கு, அந்த ஹசார்ட்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. சயின்டிபிக்கா என்ன பண்ணுவாங்க கேட்டா ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, இப்படி வரலாம், அந்த இடத்துல இப்படி இருக்கும், இப்படி நடக்கலாம் அப்படின்னு அவங்களே ஒரு பிளான் பண்ணி அந்த அசஸ்மெண்ட்ல அதை மிட்டிகேட் பண்றதுக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம், என்ன செய்யலாங்கிறது தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட். அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் சீட்டும் பண்ணுவாங்க ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ். அது ட்ரெயின் ஸ்டாஃப், ensuring crowd management personnel are equipped to handle various scenarios. Staff training is very important. இருக்கணும், அவங்க எல்லாமே தெரிஞ்ச போதும். நடக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணணும், நடக்க போறதையும் கண்ட்ரோல் பண்ணணும். நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறனை அவங்களுக்கு பயிற்சி மூலமா, ட்ரைனிங் மூலமா இந்த பர்சனல்ஸ், இந்த பணியாளர்களுக்கு, அந்த மேனேஜ்மெண்ட் பர்சனலுக்கு நெகட்டிவா திங்க் பண்ணியே பாசிட்டிவா அப்ரோச் பண்ணணும். நடந்தா என்ன நெகட்டிவா திங்க் பண்ணி பாசிட்டிவா அப்ரோச், இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த மாதிரி, இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டா, இப்படி ஒரு டிசாஸ்டர் ஏற்படுத்தணும், என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு முன்னாடியே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அந்த அட்டெண்டீஸும் பங்கேற்பாளர்களும் அந்த crowd மேனேஜ்மெண்ட் பர்சனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த கைகளை சேர்ந்தாதான் ஓசை ஒளி வரும்.
communicate with attendees, providing information on crowd conditions and safety and emergency procedures. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பல்கலைக்கழகங்களோட ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் கம்யூனிகேஷன் பண்றதுக்கான பப்ளிக் சிஸ்டம்ஸ், ஒரு எமர்ஜென்சியில் ஹேண்டில் பண்ண எமர்ஜென்சியில் கம்யூனிகேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கணும். அதுல வந்து கிரவுண்ட்ல என்ன கண்டிஷன் இருக்கு, என்ன பாதுகாப்பு இருக்கு, என்ன எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றது மாதிரியும் இன்டகிரேட் பண்றது மாதிரியும் ஒருங்கிணைப்பு பண்றது மாதிரியும் இருக்கணும். இது மாதிரி இந்த கிரவுண்ட் டென்சிட்டி கார்பரேஷன் வந்து வெறுமன பப்ளிக் மீட்டிங்ஸ், ரிலீஜியஸ் பில்கிரிமேஜஸ், ஈவென்ட்ஸ், மியூசிக் கான்சர்ட்ஸ் ஒரு முக்கியமான ரோல் கிடையாது. கிரவுட் டென்சிட்டி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல பங்கேற்பாளர்கள், அட்டெண்டீஸ், ஆடியன்ஸோட பாதுகாப்பையும் வசதித்தன்மையும் கம்ஃபர்ட்னஸையும் கிரவுண்ட் டென்சிட்டி, இந்த கிரவுண்ட் டென்சிட்டி அர்பன் பிளானிங்ல ஒரு ஸ்மார்ட் சிட்டிங்கிறாங்க, ஒரு புதிய நகர வடிவமைக்கணுங்கிறாங்க. பப்ளிக் ஸ்பேஸை டிசைன் பண்றதுக்கும் இந்த கிரவுட் டென்சிட்டி கால்குலேஷன் பயன்படுது. கேதரிங் மட்டும் கண்ட்ரோல் தவிர்க்கிறது மட்டும் சேஃப்டி இன்ஜினியரிங், சேஃப்டி இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் இருக்கு. அது இது மாதிரி பாதுகாப்பு விவசாயம் வழங்குறது, அது ஒரு தனித்துறையே இருக்கு. ஹெல்த், சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட் HSC அந்த இன்ஜினியரிங் அந்த கிரவுட் டென்சிட்டி ஒவ்வொரு கிரவுட கடக்கிறதுக்கு பயன்படுது. இந்த ஹை கிரவுட் டென்சிட்டி very dangerous density. High crowd density can lead to safety issues, discomfort and decreased mobility. The dangerous density the dangerous crowd density பாதுகாப்பு கோளாறுகள், பாதுகாப்பு பிரச்சனைகள், மக்களுக்கு அசௌகரியங்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறத்துக்கு அந்த கூட்டத்திலேயே மொபிலிட்டியை குறைக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சீரியஸ் இன்ஜுரிஸ் ஏற்படுத்து. இந்த டேஞ்சரஸ் கிரவுட் டென்சிட்டி மரணத்தை கூட ஏற்படுத்துது. முறையான சயின்டிபிக் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணா இந்த கிரவுட் டிசாஸ்டரை ப்ரிவென்ட் பண்ண முடியும்.